இரண்டாவதாக மதீனாவுடைய குத்பா ஷேக் அப்துல்லா அல் புஐதன் ஹஃபிظஹு தந்தார்கள். அதாவது ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே, ஹஜ்ஜுடைய இந்த கால சூழ்நிலையிலே ஒரு சில ஒழுக்கங்கள் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜை நோக்கி செல்ல இருக்கின்ற அவள் மதீனா சென்றவர்கள், மதீனாவாசி அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள், ஒழுக்கங்களை, வழிகாட்டல்களை சென்ற வார குத்பாவிலே ஷேக் அப்துல்லா புஐதன் முன்வைக்கிறார்கள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை நமக்கு விதியாக்கியிருக்கான், வீணாக்கிவிட வேண்டாம். சில வரையறைகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம், அதை நாங்கள் தாண்டிவிடக்கூடாது. அதே நேரம் நாங்கள் சில விஷயங்களை எல்லாம் மதித்திருக்கிறோம், நாங்கள் அதை மரியாதைக்கு அபகரித்து ஏற்படுமாறு பின்ன நடக்கக்கூடாது. சில விடயங்களை விட்டும் எல்லாம் மௌனம் பேசாமல் இருக்கிறோம், நாங்கள் அதை எல்லாம் மறந்தல்ல என்றாலும் அதை நாங்கள் ஆய்வு செய்ய போகக்கூடாது. உன்னதமான கடமைகளில் ஃபர்துகளில் ஒன்றுதான் அல்லாஹ் ஏகத்துவப்படுத்துவது. அதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அடியார்கள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் முதன்மையான கடமை. அதுதான் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது. இம்மை மறுமையுடைய ஈடேற்றத்தை, வெற்றியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயம். அதுதான் கட்டாயம் நாங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஏற்கனவே சூரா ஜுமர் 65 போன குத்பாவில் ஓதப்பட்டது. உங்களுக்கும் உங்கள் முன்னாள் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வகை அறிவிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் நிச்சயம் அழிந்துவிடும் என்பதாக. மறுமையிலே நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே பொதுவாக இந்த கடமைகள், கட்டளைகள், ஏகத்துவத்துக்கு அடுத்தது இஸ்லாத்துடைய 50 கடமைகள். 2 கலிமாக்கள், தொழுகை, நேற்று ஜக்காத்து கொடுப்பது, ரமலான் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது. இப்னு உமர் அறியக்கூடிய ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஸ்லாம் 5 அடிப்படையான தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று, நாங்கள் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது, கலிமா ஷஹாதா. அதே நேரம் தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்து கொடுப்பது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது. புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். மக்களே, ஹஜ் இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்று. அதை மையமாக அமைக்கப்பட்ட கடமைகள் ஒன்று. அதே நேரம் பொதுவாக அதில் சில ருக்குன்கள், அடிப்படையான விடயங்கள், சில வாஜிபாத் கடமைகள், சில சுன்னத்துகள், தடுக்கப்பட்ட விடயங்கள் என்று இதை புரிந்து கொள்வது ஹாஜிகள் ஒவ்வொருவருக்கும் அவசியமான சில விடயங்களாக பெறுகிறது. அதே நேரம் ஒரு முஸ்லீம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய, அதாவது ஹஜ்ஜுடைய கடமைகள், அடிப்படையான விடயங்கள் என்று சொல்கின்ற பொழுது அதை செய்தால்தான் ஹஜ்ஜு நிறைவேறும். அதில் ஏதாவது விடுபட்டால் அதை எந்த வகையிலும் நிவர்த்தி செய்ய முடியாது. மீண்டும் ஹஜ்ஜை கதா செய்ய வேண்டும். அதில் ஒன்று குறைந்தாலும் ஹஜ்ஜு பாத்திலாகிவிடும். தான் ஹராம், அதாவது ஹராம் அணிந்து நியத்தை வைத்துக் கொள்வது, தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய பிரதானமான தவாஃப், அதே போன்று அரஃபாவிலை தரிப்பது, அதே போன்று சஃபா மர்வாக்களை தொங்கோட்ட முடியும். இவைகள் விடுபட்டால் மீண்டும் ஹஜ்ஜை மீட்ட வேண்டுமே தவிர எந்த ஒன்றும் மாற்றீடாக செய்ய முடியாது. வாஜிபாத்னு சொல்லி அடுத்த தரத்தில் உள்ளது கடமைகள். அதில் ஏதாவது குறைபாடு நடந்தால் மிருகங்களை பலியிட்டு தம் என்று சொல்வார், அதை கொடுத்து அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம், குறை நிவர்த்தி செய்யலாம். அதை கூட ஹஜ்ஜு பாத்திலாவாது. எஹராம், அதை ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லையிலே நாங்கள் எஹராமை நியத்தை வைத்துக் கொள்வது. அதே நேரம் மகரிப் வரைக்கும் நாங்கள் அரபாவிலே தரித்திருப்பது, மகரிப் வரைக்கும் தரித்திருப்பது என்பது அதுக்கு முன்னால் வெளியாகினால் தம் கொடுத்தால் சரி வந்துவிடும். முஸ்தலிஃபாவிலே அடுத்து தரிப்பது, மினாவிலே தரிப்பது, ஷைத்தான்கள் கல்லறிவது, அதே நேரம் தடையை சிரிப்பது அல்லது குறைத்துக் கொள்வது, விதா தவாஃபுல் விதா, பிரியாவிடை தவாஃப் செய்வது. அதே நேரம் ஹஜ்ஜுடைய சுன்னத்துகள் ஒன்று இருக்கிறது. உண்மையில் ஏனைய அமல்கள் அனைத்தும் சுன்னத்து தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தது, செய்யுமாறு ஏவிய ஹஜ்ஜுடைய காலங்களிலே. என்றாலும் அது கட்டாய கடமையாக வாஜிபானது அந்தஸ்தில் செய்யாது. என்றாலும் அதை நாங்கள் செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாமல் விட்டால் பாவம் கிடைக்காது. அதான் எஹ்ராமுடைய குளிப்பு. அந்த எஹ்ராமுக்காக குளிப்புக்கும் நாங்கள் எஹ்ராம் அணிந்து நியத்து வைத்த பிறகு மனம் பூச முடியாது. அதுக்கு முன்னால் நாங்கள் எஹ்ராம் மனமிட்டுக் கொள்வது, தல்பியா சொல்வது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். 8ஆம் இரவு மினாவணி தரிப்பது, ஹஜ் 8ஆம் இரவு, அரஃபாவுக்கு முந்தைய தினம் இரவு. அதே நேரம் தவாஃப் 2 ரக்காத் தொழுவது, ஏனைய விடயங்கள் சுன்னத்தில் இருக்கின்றன. தடுக்கப்பட்ட விடயங்களும் சில இருக்கின்றன. ஹராமாக்கப்பட்ட விடயங்கள், அதை நாங்கள் ஈடுபடுவது முற்றிலும் தடுக்கப்பட்ட விடயம். கணவன் மனைவி ஒன்று சேர்வது, அது மிகவும் தடுக்கப்பட்ட மிக கடுமையானது. அது ஹஜ்ஜை பாழாக்கிவிடும். அது முதலாவது நாங்கள் அந்த உம்ராவை முதலாவது கல்லறிந்து விட்டு அந்த எஹ்ராமை கலைய முன்னால் செய்தால் அது மிக பெரும் பாவமாக இருக்கும். நகங்களை வெட்டுவது, நகங்களை கலட்டுவது அல்லது நகங்களை கத்தரிப்பது, தலைமுடிகளை அந்த சிறைக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னால் சிறைப்பது, கலட்டுவது, இது போன்றவைகள். உங்களுடைய முடியை நீங்கள் சிறைக்க வேண்டாம். அந்த ஹதி உரிய நேரத்துக்கு அந்த ஹதி நிறைவேறும் வரைக்கும், நடக்கும் வரைக்கும், பக்கரா நூத்தி அந்த உரிய குர்பான் கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணி உரிய இடத்தை உரிய நேரத்தை அடையும் வரைக்கும் நீங்கள் தலைகளை சிறைக்க வேண்டாம். அதே நேரம்தான் அந்த மனம் இஹ்ராம் அணிந்த பின்னர் உடம்பிலோ ஆடையிலோ இடங்களிலும் மனம் பாவித்துக் கொள்வது, அதுவும் அப்படி சம்பந்தப்பட்டது. ஆண் தலையை மறைப்பது, தைத்தாடை அணிவது, இவன் தடுக்கப்பட்ட விடயங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு இஹ்ராம் அணிந்த ஒரு மனிதரை பற்றி சொல்கின்ற பொழுதோ அவர் என்ன செய்ய வேண்டும்?
அவர் தைக்கப்பட்ட ஆடை மேலாடைகள் ஜுப்பா ஷேட்டல் போன்ற அணியக்கூடாது, தலைப்பை அணியக்கூடாது, அதை தைத்த கீழாடைகள் அணியக்கூடாது, அதே நேரம் தைத்த தொப்பி அணியக்கூடாது, தொப்பிகள் அதை தலைமறைக்கக்கூடாது, அதை ஒன்று ஹுஃப் தைத்த காலுறைகள் அணியக்கூடாது. ஆனால் ஒருவர் அவருக்கு நடப்பதற்கு செருப்பு இல்லாதவர் அந்த ஹுஃபிலே செருப்புக்கு பதிலாக நடக்கலாம், அந்த காலுறையிலே நடக்கலாம், அவர் 2 காலணிகள் அணிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் அப்படி இருந்தாலும் கீழ்ப்பகுதியிலே அது அவர் வெட்டி கொள்ள வேண்டும். கீழ் அதாவது அந்த கரண்டைக்கால் உடைய பகுதியை வரைக்கும் அவர் வெட்டி கொள்ள வேண்டும். அதே நேரம் அந்த ஆடையிலிருந்தும் குங்குமம், அதே போன்று இன்னும் ஒரு வகையான குங்குமம் கலந்த இன்னும் ஒரு வாசனை வருஷம் சொல்லப்படக்கூடிய வாசனை திரவங்கள் கலந்த அந்த நிறங்கள் பட்ட பூசப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது. அதே போன்று பெண் இந்த பெண் முகம் மூடக்கூடாது, கை உரைகள் அணியக்கூடாது. புகாரி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அதே எஹ்ராமிலே தடுக்கப்பட்ட விடயங்களோடு தான் நிக்கா உடைய உடன்படிக்கை செய்து வைப்பது, அதுவும் அனுமதி இல்லை. எஹ்ராம் அணிந்தவருக்கும் திருமணம் முடிக்கவும் முடியாது, இன்னொரு திருமணம் முடித்துக் கொடுக்கவும் முடியாது, மாப்பிள்ளையாக வழியாக இருக்க முடியாது. ஒரு எஹ்ராம் அணிந்தவர் திருமணம் முடிக்கவும் மாட்டார், பிறகு முடித்துக் கொடுக்கவும் மாட்டார். வேட்டை பிராணிகளை கொள்வது, அப்படியான அனுமதிக்கப்பட்ட வேட்டை பிராணிகளை முயல்கள், புறாக்கள் போன்றவற்றை வலிமையாக வேட்டையாடுவது கொள்வதும் அனுமதிக்கப்படாத விடயம். அதே போன்று அல்லாஹ்வுடைய காபாவை ஹஜ் செய்ய இருக்கும் ஹாஜிகளே, நீங்கள் எப்பொழுதுமே இந்த இபாதத் வணக்க கிரியைகளுக்கான இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை ஒதுக்கி கொள்ளுங்கள். கால நேரங்களை வீணடிக்கக்கூடிய வீணான விடயங்களை முற்றுமுழுதாக தெரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என் பாவம் பேச்சு, ஆபாச செயல்கள், கணவனுடைய உறவுகள், அதே போன்று பாவம் தற்கடுக்கப்பட்ட வீண் குரோதங்கள், அதாவது வீண் குதர்க்கங்கள், வாதாட்டங்கள் ஹஜ்ஜில் ஈடுபடக்கூடாது. அல்-பக்ரா 190 அவசரம். எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக நியத்து வைத்துக் கொள்ளும். ஒரு அமலில் அல்லாஹ்வுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கள், சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். எந்த அமலையும் அல்லாஹ் ஷிருக்கு அணுவின் இடையளவு ஷிருக்கு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக எந்த முறையை அல்லாஹ் காட்டி தந்திருக்கானோ அந்த முறையில் தான் நம்ம அல்லாஹ் வணங்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஷரியத்துடைய முறைக்குத்தான் நம்முடைய அமல்கள் தோதுவாக அமைய வேண்டும். எங்களுடைய இந்த மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை யாராவது ஒருவர் செய்தால் அது புறக்கணிக்கப்படும் என்ற ஹதீஸை ஞாபகப்படுத்தி முதலாவது ஹுத்பா இறுதியிலே பின்பு அறிந்து கொள்ளுங்கள், உண்மையிலே ஹஜ்ஜுடைய கிரியைகள் நிறைவேற்றுகின்ற பரிபூர்ணத்தன்மை, அதே போன்று நல்ல தக்வா நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக ஒன்று அமைய வேண்டும் என்றால் நாங்கள் பொதுவாக இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நாட்டு அரசாங்க அதிகாரிகள் ஹஜ்ஜை பற்றி நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களை பின்பற்றுவது, கடைபிடிப்பது மிக முக்கியமான இந்த ஹஜ்ஜுடைய உபகாரம் தக்குவா நிறைந்த ஹஜ்ஜாக மாறுவதற்கு உதவித்தாசையாக இருக்கும். அது உண்மையிலே ஹஜ்ஜுடைய நலவுக்கு, அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும், அவருடைய உயிராபத்தோடு லாபத்தோடு அவர்களை பாதுகாக்கவும் ஹஜ்ஜை நிம்மதியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் சில சட்ட திட்டங்கள் வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதை கட்டங்கள் நாங்கள் கடைபிடிப்பது உண்மையிலே நலவுக்கு நாங்கள் செய்கின்ற வழிபாடு, நல்லவைகளிலே நாங்கள் கட்டுப்படுகின்ற ஒரு கட்டுப்பாடு. அதேபோல் ஷரியத்துடைய நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்கான ஒரு உறுதியான நிலைமை. உயிர்களை பாதுகாப்பது, பிறகு தீங்களை போய் தெரிந்து கொள்வது, இஸ்லாத்திலே மிக அழகான பண்பாடுகளில் ஒன்றுதான் ஒரு முஸ்லீம் ஒரு நெறிமுறைகளுக்கு உதவியாக விதிக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களுக்கு தோதுவாக உதவியாக ஒத்தாசையாக நடந்து கொள்வது. எப்பொழுதுமே வீணான விடயங்கள், கட்டுப்படாத நிலைமை, கட்டுக்கடங்காத நிலைமை, பிறகு தீங்கிழைப்பது, நெரிசல்களை ஏற்படுத்துவதை விட்டு தவிர்த்து கொள்வது இஸ்லாத்துடைய மிக அழகான உன்னதமான பண்புகளில் ஒன்று என்று சொல்லி அதை சொல்லி இஸ்திக்ஃபார் செய்து மறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி பரக்கத்துக்கான துஆ செய்து முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு 2வது ஹுத்பா சலவாத்தை குறித்துமினால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சில நல்ல அருள் காற்றுகள் வீசக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றன, பருவ காலங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு அந்த அருள் காட்டுப்படுகின்ற அமைப்பிலே உங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், அதுக்குள் நீங்கள் உள்ளாகிக் கொள்ளுங்கள். ஸோ நல்ல காலநிலைகள் பருவ காலங்களுக்குன்னா தேடி செய்யுங்கள். சிறந்த நேரங்கள் இருக்கின்றன, அதை நீங்கள் கரிசனையுடன் முன்னுரிமை கொடுத்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு அது வந்திருக்கிறது, இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்ஹுருல் ஹஜ்ஜா, அதாவது துல்ஹஜ்ஜாவுடைய சங்கையான மாதம், அது அல்லாஹ் பல வழிபாடுகளை அமல்களை அதில் கடமையாக்கி இருக்கிறான். அதில் மிக சிறந்த உன்னதமான நேரங்களை காலங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இந்த மகத்தான இந்த பருவ காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஹஜ்ஜுடைய காலம், சங்கையான மாதங்கள் உள்ள காலம். எனவே இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் உன்னதமான ஹஜ்ஜுடைய கடமையை உங்களுக்கு முன்னால் நடைபெற காத்து கொண்டிருக்கிறீர்கள். சென்ற வார ஹுத்பா. அதே நேரம் நீங்கள் அருள்காற்றுகள் பரவலாக வீசுகின்ற அந்த காலகட்டத்தில் உபகாரங்கள், நலவுகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், நட்பாக்கியங்கள் நிறையவே மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் துல்ஹஜ்ஜாவுடைய 10 தினத்தில் இருக்கிறீர்கள். எனவே அது உண்மையிலே
சிறந்த நாட்களில் சிறந்த நாட்கள். அல்லாஹ் அதிலே பல இபாதத்துகளை ஒன்றரை சேர்த்திருக்கிறான். ஏனைய காலங்களில் சேராத இபாதத்துகளை, தொழுகையும் இருக்கிறது, ஹஜ்ஜும் இருக்கிறது, ஜகாத் போன்ற சதக்கா இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. ஏனைய அனைத்து நல்ல பண்பாடுகள், குணங்கள், எல்லா உபகாரங்கள் நிறைந்த ஒரு நாட்கள், நிறைந்த சில நாட்கள். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்த நாட்கள். சூரா ஃபஜ்ர் முதலாவது 2 வசனங்களிலே இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி கூறினார்கள், நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக ஒப்பான நாட்கள் இந்த 10 தினங்களை விட வேறு நாட்கள் கிடையாது. புகாரி எனவே இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தின் சிறப்புகளை நீங்கள் சுவீகரித்துக் கொள்ளுங்கள். நன்மையான காரியங்களை போட்டி போடுங்கள். எப்பொழுதும் நல்ல தப்பிப்போக முன்னால் கால சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல அமல்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் கேள்விகளை கேட்கப்படும், நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத், அதே போன்று வானங்கள் பூமியோட விசாலமான சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள். எனவே யார் ஏமாற்றப்பட்ட நஷ்டவாளி யார் தெரியுமா? இந்த நேரங்களுடைய சிறப்பை நலவை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கப்பட்டவர், திசை திருப்பப்பட்டவர். துப்பாக்கியசாலி யார்? இந்த நல்லமல்கள் செய்ய வேண்டிய பருவ காலத்திலும் நல்லமல் செய்யும் பாக்கியம் கிடைக்காதவர். எனவே நீங்கள் உங்களுக்காக என்னென்ன நலவுகளை உட்படுத்தி செய்து அனுப்புவீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். அதைவிட சிறந்ததாக மகத்தான கூலி உள்ளதாக பெற்றுக்கொள்வீர்கள். சூரா முஸம்மல் 20 வசனம் என்று சொல்லி ஸலவாத் சொல்லுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனை ஹத்தீப் அப்துல்லா அபு ஐதன் ஹஃபிதஹு தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.